ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்னடா அது 18+ கண்டென்ட்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, கேவலமாக இல்லையா அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்கணும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, யாரெல்லாம் முன்னாடி போயிருக்காங்க, யாரெல்லாம் பின்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சம்பவம் ஆன்லைனில், அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்கில். என்ன அப்படின்னா, இந்த மயனீஸ் அடிக்கிறதுக்கு ஒரு கரண்டி இது மாதிரி இருக்குது, மிஷின் மாதிரி. அது வந்து வீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கும், சர்ன்னு அடிச்சிடும். இது என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கானுங்களா. இதை வந்து இந்த ரயான் இருக்காங்களா, என்ன மச்சான் வாங்க மச்சான், அந்த பொம்பளை பொறுக்கி சொன்னேன்ல எச்சப்பைய, அந்த கேரக்டரு உங்களுக்கு க்ளீனாகவே தெரியுது பாருங்கள். அந்த கை அடிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒர்ஸ்ட்டாக அவன் வந்து பாஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்படி அடிக்கக்கூடாது, இப்படி அடித்தா சீக்கிரம் இதாயிரும் அப்படின்ற மாதிரி. டேய் என்னடா, ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா ஜாக்கில், அப்போ நீ பேசலாமா அந்த மாதிரி? எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதுக்கு தான் ஷோக்கு வந்தியா நீ? கோவா கேங்கு இதுக்கு தான் போக போகிறீங்களாடா? அறிவு இல்லையாடா முட்டா பயிலுங்களா? அதுவும் சிவகுமார் வந்து ட்ரை பண்ணுறாரு. அவர் நீ என்ன ஃபாஸ்ட்டாக அடிக்க மாட்டீங்க, ஸ்லோவாக அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஜாக்லின் திருப்பி அதை வச்சு ஆரம்பிக்குது. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல்? கேவலமாக இருக்குது. சரியா, அடுத்து நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் ஃபஸ்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் ரயானை கூடிய விரைவில் அவாய்ட் பண்ணால் தான் அவளோட இண்டிவிஜுவாலிட்டி வரும். இப்போ எப்படி முத்து மஞ்சரி சாச்சனா சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஜாக்லினுக்கு ரயான் சௌந்தர்யா இந்த ரெண்டையும் விட்டு வந்தால் தான் கரெக்டாக வந்து கேம் ஆடுவா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா, அதுதான் எனக்கும் தோன்றுறது. ஸோ உங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஜாக்லின் முதல் இடத்துல 85,000 ஓட் நல்லா வந்திருக்கு. ஓட்டு ரீசெண்டாக நல்லா விழுகுது ஜாக்லினுக்கு. ஈவன் தோ ஹெர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் கேம் இஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ், அவங்களுக்கு ஓட் நல்லா தான் இருக்குது. அன்ஷிதா 69,000 ஓட்டு. அன்ஷிதா அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 69,000 ஓட்டுனா அந்த உட்காந்தது தான், கீழே உட்காந்தாங்கல்ல பாத்ரூம் அடக்கிட்டு, அந்த ஒரு இதுக்கு தான் அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து விஷால் வந்து இந்த தர்ஷிகா லவ் பேரு, நான் வந்து தெரியணும் வெளியே, எனக்கு வந்து இது ஒரு மாஸ்டர் மைண்ட், இது வந்து ஒரு பப்ளிசிட்டி, ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனாலே மக்கள் ஓட்டு போடுறான். அடுத்து ரயான் வாங்க மச்சான் போங்க மச்சான் 36,000 ஓட்டு. ஸோ அவனுக்கு இவ்வளோ ஓட்டு தேவையே கிடையாது. சௌந்தர்யா இல்லைல்ல, அதனால் சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க. இல்லாட்டி அவனுக்கு இவ்வளோ ஓட்டு கிடையவே கிடையாது ரயானுக்கெலாம் கீழே சிவகுமாரோட இருப்பான். சரியா, அடுத்து வந்து மஞ்சரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் தான். அவங்களுக்கு ஓட்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஷீ இஸ் இன் சேஃப் ஜோன். 25,000 ஓட்டுகள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சத்யா எதுக்கு வந்தான் இந்த சத்யா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஸோ சீக்கிரம் வெளியேறணும் அப்படிங்கிறது எனக்கும் ஆசை. ஏன்னா உள்ளேருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, கேமே புரியல ஆக்சுவலாக. 23,000 ஓட்டு எவன் போடுறான்னு தெரில, மேபி பிஆர் வச்சு ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ரஞ்சித்து 22,000 ஓட்டு. ஸோ சத்யா, ரஞ்சித், சிவகுமார் 22,000 ஓட்டு, ஆனந்தி 21,000 ஓட்டு, சாச்சனா 18,000 ஓட்டு. ஸோ சாச்சனா கன்ஃபார்ம்டாக அவுட்டுங்க. இதில் இந்த வட்டம் காப்பாற்ற ட்ரை பண்ணாங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான நெகட்டிவ் போகும். ஆனால் மக்கள் ஏன் விரும்ப மாட்டாங்கன்னு தெரில. சாச்சனா வந்து கேம் நல்லா பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று ஸ்பைஸ் அப் பண்ணுறாங்க திங்ஸை. ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு சாச்சனா வந்து டிசர்வ்டு தான் ஃபார் இன்னொரு 2-3 வாரம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உள்ளே இருக்க மிக்சர்ஸை வந்து காலி பண்ணாமல் இவ்வளோ தூக்குறதுக்கு எப்படி? ரஞ்சித் மிக்சர் இருக்குது, சத்யா மிக்சர் இருக்குது, ஆனந்தி கூட ஓகே தான். சிவகுமார் ஏதோ பண்ணுறேன், சிவகுமார் இல்லை. ஸோ சிவகுமார், சத்யா, ரஞ்சித் 3 பேர் தூக்கலாம். டபுள் எவிக்ஷனாக இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஆனந்தி சச்சனா வேறு கீழே இருக்காங்க. ஸோ ரொம்ப பயங்கரமான முடிவு இந்த வட்டம் விஜய் டெலிவிஷனுக்கு. ஏன்னா டபுள் எவிக்ஷனும் பண்ணி ஆகணும். 55 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஒயில்டு கார்டு இந்த வீடு ஸ்பைஸ் அப் ஆகிடுச்சு. ஆனால் அர்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி விட்ருவாங்க, அவ்வளோதான். அர்ணவ் இனிமேல் ஒயில்டு கார்டு கிடையாது. ஓகே, அர்ணவ் வாய்ப்பே கிடையாது வர்றதுக்கு. ஏன்னா இந்த வீடு இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஓரளவுக்கு ஓகே, எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எதுக்கு அவன் தேவையில்லை சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் வந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வாரம் வச்சாதான் கொண்டு போகணும். ஏன்னா வாரம் கம்மியாக இருக்குது, இன்னும் 5 வாரம் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கூடிய விரைவில் அவங்க ஸ்பைஸ் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் யார் எவிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். டபுள் எவிக்ஷன் தான் கண்டிப்பாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. சரியா, ஸோ மீண்டும் சந்திப்போம். குட் பை.